ஹாய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்னடா அது தேங்காய் வச்சுட்டு சூப்பரான வீடியோனா ஏதாவது டிஷ் செய்ய போகிறேன் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, இந்த தேங்காய் வந்து எப்படி லாங் டைமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு இதை எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ தேங்காய் எதுக்கு ஒரே நாளில் உடைச்சோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காலையில் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே மொத்தமாக வந்து 3 சாமி இருக்காங்க. ஸோ சாமிக்கு கண்டிப்பான முறையில் 2 தேங்காய் உடைக்கணும். அதை உடைச்சதுனால இத்தனை தேங்காய் வந்திருந்தது. இதை வந்து நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுமா, வெளியில் இருக்கவங்க யாருமே வந்து இந்த தேங்காய் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் போகிற வழியில் ஒரு 2-3 கோவில் இருந்தது. அங்கேயுமே சரி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கும் அங்கேயும் தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டோம். மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது ஒரு 10 தேங்காய் ஒரே நாளில் உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, குலதெய்வ கோயிலில் உடைச்ச தேங்காய் மட்டும் தனியாக பிரித்து வைக்காமல் மொத்தத்தையும் சேர்த்து கலந்துட்டேன். எந்த தேங்காய் வந்து எந்த கோவிலுக்கு உடைச்சேன்னே தெரியல. அதை இப்போ மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியல. ஏன்னா அவசரத்தில் டக்குன்னு போட்டது கலந்துருச்சு. ஐயோ, இவ்வளோ தேங்காய் வந்துடுச்சு. ஏன்னா 2 நாள் வந்து நம்ம ஒரு தேங்காவை வந்து உடச்சி வச்சாலுமே உள்ளே ஒரு மாதிரி பிசுன்னு வர ஆரம்பிச்சிரும். சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரேண்டமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும்போது தான் ஒரு டிப் ஒன்று கண்ணில் பட்டது. நிறைய பேர் அதுக்கு வந்து பாசிட்டிவாகவுமேவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேங்காய் வந்து இந்த மாதிரி சில்லாக எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு சில்லுன்னு தான் எடுக்கிறதுக்கான இதுதான் எனக்கு தெரியும். இந்த தேங்காய் துருவி இருக்குல்ல, நீங்கள் தேங்காய் துருவி பயன்படுத்துறதுனாலுமே தேங்காய் துருவி யூஸ் பண்ணிக்கலாம். 2ல் எதுவோ நீங்கள் எப்படி வீட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தேங்காவை துருவியோ இல்லைன்னா இந்த மாதிரி சில்லாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி சில்லாக தான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ தேங்காய் வந்துருச்சு சில்லாக போட்டு. இதை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 45 நிமிஷம் ஆச்சு. நான் நைட்டு உட்காந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. கரெக்டாக 8 மணி ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வேலையை முடிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, துருவின தேங்காயும் சரி, இந்த மாதிரி சில்லு எடுத்த தேங்காயும் சரி, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கண்ணாடி வச்சுருந்தாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி. ஆனால் கண்டிப்பான முறையில் ஏர்டைட் கண்டெய்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுற ப்ளேஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரை மூடி வச்சுட்டு கண்டிப்பான முறையில் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் லாங் டைம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இது வேகமாக தீக்கிற மாதிரி ஏதாவது சமைச்சு சாப்பிட்ருங்க. அப்போ தான் அதுவும் நல்லதும் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மறுபடியும் பார்க்கலாம். அண்ட் லவ் யூ ஆல்.